விளங்குதா? Good evening, sir. Good evening, sir. கடைசியா நாங்க ஆரைத்துறையின் சுற்றளவு பாக்குறாங்க. அதாவது செக்டர் பெரிமீட்டர் பாக்குறாங்க. அதோட செக்டர் ஆர்க் எப்படி காண்பது, அதாவது ஆரைத்துறையின் வில்லின் நீளம் எப்படி காண வேண்டும் பாக்குறாங்க. கேள்வி கொடுங்க. பின்பெரும் ஆரைத்துறைகள் ஒவ்வொன்றினதும் சுற்றளவை காணும். பின்வரும் ஆரைத்துறை ஒவ்வொன்றினதும் சுற்றளவுகளை காணும். Find the perimeter of the sector. Find the perimeter of the sector. Of the sectors. ஓகே, நான் இப்ப முதலாவதுக்கு நான் காண்றேன். இது என்ன வட்டம்? அரைவட்டம். அரைவட்டம். சோ அரைவட்டத்துக்கு முதல்ல அரைவட்டமா இருந்தாலும் சரி, காவட்டமா இருந்தாலும் சரி, முக்காவட்டமா இருந்தாலும் சரி, குவார்டர் சர்க்கிளா இருந்தாலும் சரி, செமி சர்க்கிளா இருந்தாலும் சரி, என்ன சர்க்கிளா இருந்தாலும் சரி, நாங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் சமன்பாடு என்ன? தீட்டாவின் மேல் தீட்டா தர 2πr. 2πr. சோ 360 மேல் தீட்டா into 2πr. இப்போ இங்க அரைவட்டமண்டல தீட்டா எவ்வளவு வரப்போகுது உங்களுக்கு? 180. 180 பாக வரப்போகுது. ஆகவே இப்ப நாங்க இப்ப இது போட்டது என்னத்துக்கு? இவ்வளவும் என்னத்துக்குரியது? அரை அந்த அரைவட்டத்தின் வில்லின் நீளம். இந்த வில்லின் நீளம் தான் எங்களுக்கு என்னது? வில்லின் நீளம் தான் எங்களுக்கு 360 மேல் தீட்டா தர 2πr. நம்ம சக எவ்வளவு போடணும்? 2r. அப்ப 2r இங்க எவ்வளவு? 28. ஏன்னா இங்க 6 இல்ல, இங்க விட்டம் தான் தந்திருக்கு தர நேர. ஆக எங்களுக்கு நாங்க 28 நேர போட்டு போடலாம். 28 சென்டிமீட்டர். அதாவது அது சேர்த்துலாம் சென்டிமீட்டர். ரைட்? இப்போ வா 360 மேல் தீட்டா. தீட்டா எவ்வளவு? 180 தர 2 தர பையக்கு எவ்வளவு போடுறாங்க? 22 கீழ் 7. 22 கீழ் 7 தர 6க்கு எவ்வளவு போடுவோம்? 2. 14. 28. விட்டம் D தான், டயமீட்டர் தான் 28. ஆகவே 6 எவ்வளவா இருக்கு? 14. 14 சக 28. இது வேற இது வேற. அப்படியே மொத்தம் எங்களுக்கு வரப்போகுது சென்டிமீட்டர். இதை சுமிக்கிற மண்டலங்களுக்கு எவ்வளவு வரும்? 2. இந்த ரெண்டு என்ன செய்யப்படும்? பிரிப்படும். இந்த ரெண்டு வெட்டப்படும். ஆகவே எங்களுக்கு 7 14 என்ன செய்யப்படும்? பிரிப்படும். 7க்கு எத்தனை முறை? 7க்கு ஒரு முறை, 14க்கு எத்தனை முறை? 2. இப்ப மேல எவ்வளவு பறிக்கணும்? 44. 22 தர 2 44 சக இங்க 28. ஆக எவ்வளவு? 72. 72 எழுதிக்கொள்ளுங்க. சரி. முன்னூற்றி 60 மேல் தீட்டா
தார 2πr சக 2r. Right? இவ்வளவுதான் இதுக்குரிய சுற்றளவுக்குரிய சமன்பாடு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இங்க தீட்டா எவ்வளவு 90 பாகை தர 2 தர பை வந்து 22ங்கு 7 7 ஆர் வந்து எவ்வளவு 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர். இவ்வளவு இது தனியா பொட் மேட்ச் கூட மாறி போய் இத மாறி கூட்டி விடுறது ரைட். இவ்வளவு வந்து பெருக்கி கொண்டு வரும் இங்கால 2 தர 7 ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இத சுருக்கிக்க எவ்வளவு 4. இந்த 4ல பாருங்க இந்த 2 ஒருக்கா சுருக்கலாம் இங்க 2 அது மாதிரி இந்த 2 22 சுருக்கினா 11. இப்ப 7 மேல வெட்டலாமா இல்லையா வெட்டலாம். இப்ப மேல எவ்வளவு மிச்சம் இருக்கு 11 11 சென்டிமீட்டர் மிச்சம் இருக்கு. சாப்ப இங்கால எழுதுற 2 எவ்வளவு 14 கூட்டினா எவ்வளவு 25 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா 36 டிகிரி 3.5 சென்டிமீட்டர். சுற்றளவு என்ன சொல்லுங்க காணுங்க. பாத்தீங்கன்னா 360 மேல் தீட்டா தர 2πr சக 2r. இங்க தீட்டா எவ்வளவு 36 பாகை 36 பாகை தர 2 தர 22 கீழ் 7 தர r வந்து 3.5 5 சென்டிமீட்டர் சக 2 தர 3.5 சென்டிமீட்டர் ரைட். இப்ப பாருங்க 36க்குள்ள 360 எத்தனை பேரும் ஒன்றும் இங்க எவ்வளவு 10. இங்க இந்த 10ல நாங்க என்ன செய்யலாம் 10 பேர் கட்டலாம் ரைட். 10 இருந்தா எங்களுக்கு சுருக்குறதுக்கு ஈஸி ரைட். அதை நாங்க சுருக்கி கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போதைக்கு இருக்கட்டும். 7க்குள்ள எத்தனை முறை இங்க 2 முறை இங்க 3 எத்தனை முறை ஒரு முறை ஒரு முறை 3 2 பேரும் பெருக்கி பாருங்க 7 பேர் ரைட். ஒரு முறை இந்த 2 என்ன செய்யலாம் பிரிக்கலாம். இப்ப மேல எவ்வளவு இருக்கு 22 22 10 அளவு எவ்வளவு 2.5 2.2 சென்டிமீட்டர் சக 3.2 பிரிக்கினா 7 சென்டிமீட்டர். கூட்டின எவ்வளவு 9.2 சென்டிமீட்டர் 9.2 சென்டிமீட்டர். சொல்லுங்க.
இது என்ன சுற்றுலா காணுங்க? கேள்விகள் வரைக்கும் வடிவா பார்த்து கொள்ளணும். சுற்றளவு கேட்பாங்க, இல்லாட்டி வில்லிட நீளம் கேட்பாங்க. வில்லிட நீளம் கேட்கல இந்த ரெண்டார் வராது. வில்லிட நீளம் வந்து இந்த 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 இவ்வளவு ஆக்லன், ரைட்? இதுவே சுற்றளவு கேட்டா தான் இந்த ரெண்டார் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் ரெண்டார் வராது, சில இடங்கள்ல ரெண்டார் வராது. ஓகே, இங்க பாப்போம். 360 மேல் தீட்டா தர 2πr சக 2r. 2R 360 மேல் தீட்டா எவ்வளவு? 60 பாகை. 300. வடிவ பாருங்க, 60 பாகையாண்டு. 60 பாகை வெட்டி எடுக்கப்பட்ட பங்கு. வெட்டாம இருக்கிற பங்கு எவ்வளவு? இந்த வளைவோட இருக்கிற பங்கு எவ்வளவு? 300. 300 பாகை. இவ்வளவு 300 பாகை. 300 பாகை. அது 60 பாகைன்றது வெளியில இருக்கிறது. 300 பாகைன்றது இந்த வில்லோட இருக்கிறது. சுற்றளவுன்றது என்னது? இவ்வளவுக்கு தான் வேலை போகுது. அப்ப இது என்ன இடம் காணணும்னா அதுக்குரிய போன 300 பாகை, ரைட்? அப்ப 300 பாகை தர 2 தர 22 7 தர 10 சாஞ்சா சார். 10.5 சக 2 தர 10.5. 5. இப்ப 300 கிலோ 360 கிலோ எவ்வளவு வரும்? ஆறாம் பேப்பர் சொல்லி பாருங்க. ஆரஞ்சு 6 30 30. 6 சைபர் 2 நான் வெட்டிட்டேன். அதனால 30 36 இருந்தது. அப்ப ஆரஞ்சு 30 6 36, ரைட்? இங்க பாருங்க 10.5 7 சுருக்க வேண்டாம் அப்படி இருக்கலாம். இங்க பாருங்க 3.5 3.5 கூட்டினா எவ்வளவு? 7. 7. 7.5 ஒரு 3.5 கூட்டி பாருங்க. 10.5. 10.5 3.5 எத்தனை மடங்கு? 10.5 3. 3 மடங்கு. ஆகவே 3 மடங்கு. 3.5 எத்தனை மடங்கு? 7. 2 மடங்கு. 2. 2. இந்த 10.5 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கேள்விகள் வரைக்கும் அடிக்கடி கேள்விகள் வரும். அப்ப 7 நீங்க 10.5 சுருக்க வேண்டி வரும். அப்ப 3.5 மடங்கா தான் நீங்க போடணும். அப்ப இது 3.5 3 மடங்கு தான் 10.5. ஆகவே இங்க 3 இங்க 2 வரும். இந்த ரெண்டையும் என்ன செய்யலாம்? வெட்டலாம். வெட்டலாம். இங்க இருக்கிற 3ஐயும் இங்க இருக்கிற 6ஐயும் பாருங்க. 3 3 2 6. இங்க இருக்கிற 2ஐயும் இங்க இருக்க 22ஐயும் பாருங்க. 2 எத்தனை? 11. ரைட். இப்ப மேல என்ன இருக்கு? வெட்டைக்குள்ள கவனமா இருக்கணும். என்னென்ன மிஞ்சி இருக்குன்னு பாப்போம். 5 இருக்கு, 11 இருக்கு. வேற எதுவும் இருக்கா? இல்ல. அப்ப 55 பிளஸ் 2 தர 10.5 எவ்வளவு? 21. 21. கூட்டினா எவ்வளவு? 76. 76. கொடுங்க.
கேள்வி எழுதி கொள்ளுங்க. உருவில் உள்ள சதுர தகடொன்றிலிருந்து நிலற்றப்பட்ட பகுதி வெட்டி அகற்றப்பட்ட பின்னர் உருவில் உள்ள சதுர தகடொன்றிலிருந்து நிலற்றப்பட்ட பகுதி வெட்டி அகற்றப்பட்டிருப்பின் எஞ்சிய பகுதியின் சுற்றளவு யாது? The figure represented a square lamina if the shaded parts are cut out, find the perimeter of the leftover lamina. நீங்க செய்யுங்க பாப்போம். கேள்வி கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன். ஒரு சதுர தகட்டிலிருந்து நிலட்டப்பட்ட பகுதிகள் வெட்டி அகற்றப்பட்ட பின்னர் அத்தகட்டின் சுற்றளவை காண்போம். இப்ப இந்த சதுர தகட்டிலிருந்து இந்த பகுதியும் வெட்டி நாங்க எறிஞ்சிட்டோம். இப்ப இருக்கிறது சுற்றளவு வைக்கணும். ஒரு 5 minutes தாரம் யோசிங்க. சொல்லுங்க பாப்போம் ஐடியாவை. ஃபர்ஸ்ட்டுக்கு இப்பெல்லாம் 11 சென்டிமீட்டர்டா. இது சதுரமா இருந்தா எல்லா பக்கமும் அப்படியா இருக்கும்? சமனா இருக்கும். அப்ப இது 11 சென்டிமீட்டர்டா இவ்வளவு எவ்வளவு சென்டிமீட்டரா இருக்கும்? 11 சென்டிமீட்டர். 11 சென்டிமீட்டர். அது எவ்வளவு 4 சென்டிமீட்டர்டா எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர். இது வட்டம் என்றதால இந்த பக்கம் இது எவ்வளவா இருக்கும்? இதுக்கும் 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர். இவ்வளவு 7 சென்டிமீட்டர், இவ்வளவு 7 சென்டிமீட்டரா இருக்கும். ரைட். இது 4 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர்டா இந்த நீளம் எவ்வளவா இருக்கும்? எவ்வளவா இருக்கும்? பைதாகரஸ் தேற்றம் தெரியுமா? பைதாகரஸ் தேற்றம் 9ஆவது படிச்சீங்களா? 5. அதாவது பாத்தீங்கன்னா பைதாகரஸின் தேற்றப்படி ஒரு செங்கோண முக்கோணினா பைதாகரஸ் தேற்றம் பாவிக்கலாம். இது A, இது B, இது C என்றா செம்பக்கத்தின் வர்க்கம் சமன் ஏனைய இரு பக்கങ്ങളുടെ വർക്കങ്ങളുടെ കൂട്ടുതുകയ്ക്ക് സമം. செம்பக்கத்தின் வர்க்கம் சமன் C ന്റെ വർക്കം സഹ BC ന്റെ വർക്കം. റൈറ്റ്. AC ന്റെ വർക്കം സമൻ AB ന്റെ വർക്കം ഉണ്ട്. AB എவ்வளவு? 4. 4 ന്റെ വർക്കം സഹ BC എவ்வளவு? 3. 3 ന്റെ വർക്കം. ஆகவே AC வர்க்கம் சமன் 4 ന്റെ വർക്കം எவ்வளவு? நன்னாங்க எவ்வளவு? 16. சக 3 ന്റെ വർക്കം எவ்வளவு? 9. அப்ப 25. AC சமன் 25. AC வர்க்கம். ஆகவே AC சமன் என்னவா இருக்கும்? வர்க்கம் மூலம் 25. வர்க்கம் மூலம் 25 எவ்வளவு? 5. அதுதான் இந்த 5 சென்டிமீட்டர் இங்க வந்தது. ரைட். இப்ப சுற்றளவு இப்ப நாங்க வெட்டி அகற்றோம். வெட்டி அகற்றோம் இந்த பகுதியும் வெட்டி அகற்றோம். அகற்றின அப்புறம் எங்களுக்கு எப்படி சுற்றளவு வரும்? இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்டா இப்படி வந்து
இப்படி ஒரு வளைவு வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரும். இவ்வளவுதான் அது என்ன இருக்கும், உங்களுக்கு சுற்றளவா இருக்கும். மிச்சம் எல்லாம் நம்ம வெட்டி அகட்டிட்டோம். ரைட். இப்ப பாப்போம், இந்த வளைவு காணும். வளைவுன்றது என்னது? வில்லின் நீளம், ஆர்க் லென்த். அப்ப வில்லின் நீளம் எவ்வளவு காணல? வில்லின் நீளம் 360 மேல் தீட்டா தர 2πr. ஆகவே 360 மேல் தீட்டா எவ்வளவு? 90 பாகை. பாகை தர 2πr. இந்த 7 மேலும் வெட்டுப்பற்றும். 1 முறை 4 முறை, இதுக்குள்ள 2, இந்த 2 வெட்டுப்பற்றும், இந்த 1 11. எவ்வளவு? 11 சென்டிமீட்டர். 11 சென்டிமீட்டர். இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த புள்ளியில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ரைட். இந்த புள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்படி போய் திருப்பி வந்து அந்த புள்ளியிலே முடிக்கணும். அதான் சுற்றளவு. ரைட். இப்ப ஃபர்ஸ்ட்க்கு பாப்போம். அந்த புள்ளியில இருந்து இங்க வந்து எவ்வளவு சென்டிமீட்டருக்கு பண்றது? 11 சென்டிமீட்டர். 11 சென்டிமீட்டர். அப்புறம் இந்த 7 சென்டிமீட்டர் எல்லாம் கூட்டுறே இல்ல. இதெல்லாம் வெட்டி அகற்றிட்டா. வெட்டி அகற்றினா அப்புறம் இப்ப பாருங்க, நான் வெட்டினா அப்புறம் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். இப்ப வெட்டினா அப்புறம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் இருக்காது. ரைட். அதே மாதிரி இங்கேயும் இருக்காது. இப்படிதான் இருக்க போகுது இப்ப உருவம். இது என்ன சுற்றளவு தான் நான் காண போறோம். ரைட். அப்ப இங்க இருந்து இங்க வரை எவ்வளவு உங்களுக்கு? 11 சென்டிமீட்டர். 11 சென்டிமீட்டர். அப்புறம் இங்க வரைக்கும் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர். இது எங்களுக்கு எவ்வளவு இருந்தது? 3. 3. அப்ப மொத்தம் 11. இது 3 எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். 8 அப்ப 8 சென்டிமீட்டர். இங்க நீங்க 11 சென்டிமீட்டர். 11 சக நான் ஸ்டார்ட் பண்ணது இங்க. அப்ப அங்க ஒண்ணே முடிக்கணும், இங்க ஒண்ணே முடிக்கணும். சென்டிமீட்டர். இதெல்லாம் 7 சென்டிமீட்டர் எவ்வளவு? 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர். கூட்டினா எவ்வளவு வருது? 11 11 22 30 35 39. 39 எழுதி கொடுங்க, விளங்காடி கேளுங்க. പൈതൃകത്തിൽ ഞാൻ വെച്ചുകൊള്ളണം ചെമ്പകത്തിന്റെ വർക്കം സമൻ ഏനീർ പക്കങ്ങളുടെ വർക്കങ്ങളുടെ കൂട്ടുതൊകை. அதாவது வந்து ஒரு செங்கோண முக்கோணில பாவிக்கலாம். செம்பக்கത്തിന്റെ വർക്കം സമൻ ഏനീർ பக்கங்களுடைய വർക്കങ്ങളുടെ கூட்டுதொகையா இருக்கு. ரைட். இந்த வில்லின நீளம் கண்டனாங்க 360 மேல் தீட்டா 2πr போட்டு. சக 2r போட மாட்டோம். ஏனென்றா வெட்டி அகற்றினா பிறகு இந்த இது வராதுங்க. இந்த இடத்துல நாங்க காண மாட்டோம். ரைட். இப்ப நாங்க இல்ல இதுவும் தெரியும், இதுவும் தெரியும், இதுவும் தெரியும், எல்லாம் தெரியும். ஆகவே நாங்க மொத்த சுற்றளவு காணலாம். இதுல இங்கிலீஷ் மீடியம் கார்டு போடுங்க. லெட் அஸ் அப்ளை பைதகோரஸ் தியரம். இங்க போடுவீங்க ஆர்க் லென்த். சாரி, ஓ எஸ், ஆர்க் லென்த். ஓகே, இங்க பாருங்க. சுற்றளவு என்ன சொன்னாங்க? சுற்றளவு கூட்டுறது. சுற்றி கூட்டுறது. சுற்றி வர கூட்டுறது. ரைட். இப்ப பாருங்க, நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் போவனா இல்லாட்டி உள்ள போய் போவனா? இல்ல, வெளிப்பக்கத்தால உள்பக்கத்தால போகலாம். வெளிப்பக்கத்தால தான் போகணும். ரைட். அவ இப்படி போய் வெளிப்பக்கத்தால போகணும். அப்ப நாங்க இந்த நீளத்தை அளப்போமா அளக்க மாட்டோமா? சுற்றளவுல அளக்கணும். அளக்கூட அடி வாங்க போறீங்க எல்லாரும். இங்க பாருங்க, சுற்றளவண்டா என்ன சொன்னான்? சுற்றளவண்டா நீங்க இப்ப இப்படி ஒரு உருவம் இருக்கு. இப்படி ஒரு உருவம் இருக்கு. ரைட். இப்படி ஒரு உருவம் எப்படியோ இருக்கு. சுற்றளவண்டா என்ன அர்த்தம்? வடிவம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஒரு பேனையில ஒரு புள்ளி, அதாவது பென்சிலோ பேனி ஒரு இடத்துல வச்சுட்டு அங்க இருந்து கையெடுக்காம நீங்க கீறிட்டு போய், கையெடுக்காம கீறிட்டு போய் வெளிப்பக்கத்தால கீறிட்டு போய் தொடங்கின இடத்துல முடிக்கணும். ரைட். அதுதான் ஃபுல் சுற்றளவு. ரைட். நீங்க எங்க தொடங்குறீங்களோ அங்க இருந்து கையெடுக்காம ஃபுல்லா கீறணும். ரைட். அதான் வந்து சுற்றளவா இருக்கு. ரைட்.
இப்ப நீங்க இங்க இருந்து எடுத்து வழிபக்கத்தால போறோம்னா எப்படி போவீங்க? இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வருவோம். இப்ப கையை எடுத்துட்டு நாம இப்ப நீங்க இதையும் கூட போறீங்கன்னா என்ன செய்யணும்? கையை எடுத்துட்டு திருப்பி இதுல ஒரு கோடு போடுவோம். அப்படி இதை கூட்டுவோம் நாம சுற்றளவுல. சுற்றளவுல கூட்டுவோமா அதை? இல்ல கூட்ட மாட்டோம். அப்ப சுற்றளவுண்டா சுற்றி வர இருக்கிறத தான் நாங்க கூட்டுவோம். ரைட்? அப்ப சுற்றி வர இருக்கிறத கூட்டுவோம் வேண்டா இங்க 2r வருமா? இல்ல இல்ல. இல்ல சார். இப்ப இங்க இந்த வில்லின் நீளம் ஆர்க் லென்த் மட்டும் தான் நாங்க எடுப்போம். ரைட்? இங்க இந்த ஆர்க் லென்த் மட்டும் தான் நாங்க இங்க அளக்க போறோம். இங்க உள்ள இருக்கிறது வராது. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்படியே வந்து இப்படியே வெளியே வந்து இப்படியே வெளியே போய் இப்படியே வர்றது மாதிரி தான் வரும். ஆகவே எங்களுக்கு இந்த இடத்துல இந்த நீளம் வராது. அது ஒரு வட்டி, நீங்க ஒரு வேற பேனையால அந்த கோட்டை வந்து வட்டி விடுங்க. ரைட்? எங்களுக்கு இந்த நீளம் வராதுன்ற மாதிரி இந்த கோட்டை வந்து வெட்டி விடுங்க. நீங்க அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே நாங்க சுற்றளவு கூட்டணி. ரைட்? இப்ப இது ஒரு செவ்வகம். 4 பக்கமும் 90 பாகையா இருக்கு. ஆகவே இது 20 இது 20, இது 14 இது 14. ஆறு எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர். ரைட்? இப்ப வில்லின் நீளம் காணணும், ஆர்க் லென்த் காணணும். அப்ப என்ன பண்ணணும்? 360 மேல் தீட்டா 2 பையா போட்டோம்னா 360 மேல் எவ்வளவு இது? 180. 180 தர 2 22 தர ஆர் வந்து 7. ரைட்? 180 இப்ப ஒரு முறை, 360 ரெண்டு முறை, இந்த ரெண்டும் வெட்டுப்படும். நான் இப்ப வெட்டுற எல்லாமே வெட்டுறேன்னா முன்னுக்கு இதை சொல்லி தந்துக்கிறேன். 360 எப்படி எல்லாம் வெட்டுப்படும். ரைட்? இந்த 7 வெட்டுப்படும். எவ்வளவு? 22 சென்டிமீட்டர். 22 சென்டிமீட்டர். இந்த ஆர்க் லென்த் வந்து எங்களுக்கு 22 சென்டிமீட்டர் வந்து. ரைட்? இப்ப நாங்க சுத்தி கூட்டுவோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க இருந்து இங்க போக எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர். அங்க இருந்து இந்த வளைவுல போக எவ்வளவு? 22 சென்டிமீட்டர். 22 சென்டிமீட்டர். இந்த இங்க போக எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர். அங்க இருந்து கீழே வர எவ்வளவு? 16 சென்டிமீட்டர். கூட்டில வேண்டாம் எவ்வளவு? 76 சென்டிமீட்டர். 76 சென்டிமீட்டர். 20 40 62 72 76. எழுதி கொடுங்க. சரி. சார் நீங்க காய்கறி விளங்கல சார். விளங்க இல்லையா? மற்றவங்களுக்கு விளங்க இல்லையா நான் கலைக்கிறது? விளங்குது சார். விளங்குது சார். அப்ப அவருக்கு கவரேஜ் பிரச்சனை போல மழை பெய்யுதாங்க. விளங்குது சார். மிதுர்சன் மிதுர்சன் டிபியை தான் இப்ப பாத்துறேன். 10ஆம் ஆண்டு லைஃப் அவ்வளவு கம்ப்ளிகேட்டட் ஆயிட்டு அவருக்கு. ஓகே. இல்ல சார், அது நான் போட்டது இல்ல, அக்கா போட்டது. அக்காவுக்கு தான் லைஃப் கம்ப்ளிகேட்டடா இருக்கு. போய் கிளாஸ் முடிஞ்சோட போய் வீட்டுல போய் அக்கா அடிக்கிறேன் இல்ல என்னது நீ டிபிஏ போட்டு விட இங்க சார் வந்து என்னடா கேட்கிறாரு அவங்க அக்காவோட சண்டை பிடிக்கிறேன்.
செவ்வகத்தின் சுற்றளவு சொல்லுங்க. ரைட். ஆர்க்ல இருந்து என்ன வருது? இதுக்கு வில்லின் நீளம் 360 மேல் 180 தர 2 தர 22 7 தர ஆர் வந்த எவ்வளவு? 7 7 சென்டிமீட்டர். கவனம் எவ்வளவு விட்டுறக்கூடாது? 14 விட்டா 1 2 இந்த 2 வெட்டுப்பட்டுரும். 7 மேலும் வெட்டுப்பட்டுரும். எவ்வளவு? 22 2 சென்டிமீட்டர். ரைட். இது ஆர்க்ல இருந்து போட்டுக்கொள்வீங்க. அதாவது வில்லின் நீளம். ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சுத்தி கூட்டணும். எப்படி கூட்டணும்? இங்க இருக்கு இப்படி வந்து வலி முக்கோணிக்கு போய் இப்படி போகும். அப்ப எவ்வளவு வரும்? 22 சென்டிமீட்டர் ஆக 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். அவங்க எவ்வளவு? 42 மீட்டர் 42 சென்டிமீட்டர். விளக்கிய ஒருவின் சுற்றளவை காண்க. Find the perimeter of the shaded area. Shaded portion. விளக்கிய ஒருவின் சுற்றளவை காண்க. இங்க பாருங்க, இந்த பெரிய அரைவட்டத்துக்கு வில்லின் நீளம் ஆர்க்ல இருந்து எப்படி காண்றது? 360 மேல் 180 தர 2 பைக்கு வந்து என்ன?
22 கீழே 7 22 கீழே 7 ஆறு என்ன 7 7 சென்டிமீட்டர். 7 அப்ப இது வந்து பெரிய வில். பெரிய வில்லுக்கு வந்து எவ்வளவு வரப்போகுது? 1 2 2 எவ்வளவு? 22 22 சென்டிமீட்டர். ரைட். அடுத்தது பாருங்க, அடுத்தது 2 முறையில செய்யலாம். இது சிக்னல் வந்து இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு? இந்த ஒரு வளைவு. ரைட். இங்க இருந்து இங்க போறதுக்கு என்னது? இங்க ஒரு வளைவு. இந்த அரைவட்டம் இந்த அரைவட்டம் சமனா இல்லையா? சமன் ஏன்னா இங்க சமம். 7 சென்டிமீட்டர் இங்கே 7 சென்டிமீட்டர். அப்ப 7 வந்து சென்டிமீட்டர் இந்த குட்டி அரைவட்டத்தின் ஆரை என்ன? 3.5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். 5 அப்ப சென்டிமீட்டர் இந்த குட்டி அரைவட்டம் இந்த குட்டி அரைவட்டத்தையும் சேர்த்தா என்னன்னு வரப்போகுது? சிறிய முழு வட்டம் வரும். சிறிய முழு வட்டம் ரைட். ஃபுல் சர்க்கிள் வரும். ஏன் இங்க இருந்து இங்க ஒரு அரைவட்டம், அதே அரைவட்டம் இங்க இருந்து இங்க. ரைட். கோட்டு வழியா தான் நம்ம சுற்றுலா வளர்க்க போறோம். அப்ப இங்க இருந்து இங்க வந்து இங்க இருந்து இங்க இங்க இருந்து இங்க. அப்ப இங்க இருந்து இங்க போயில அரைவட்டம், இங்க இருந்து இங்க வரைக்குள்ள ஒரு அரைவட்டம். ஆகவே சிறிய முழு வட்டம். ஆகவே என்னது? 360 மேல் 360 60 தர 2 பை ஆர் ஆர் வந்து என்ன? 3.5 5 இது 1000 2 1 இந்த ரெண்டும் ரெண்டு பட்டு பட்டு எவ்வளவு வைங்க? 22 சென்டிமீட்டர் சுற்றளவு எவ்வளவு? 44 சென்டிமீட்டர் 44 சென்டிமீட்டர். விலை கொடுங்க. எழுதினீங்கன்னா நாங்க மிச்சத்தை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த சாட்டர்டே வருது மற்ற கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ. Thank you, sir. Good night. Bye. தேங்க்யூ குட் நைட். பாய். கிரேட் 9 11 Good night, காரர் sir. இருக்கும். குட் நைட். கிரேட் 11 காரர் இருக்கும். குட் நைட். தேங்க்யூ தேங்க்யூ. குட் நைட். Good night, sir. குட் நைட்.